ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மைக்க மறந்துட்டேன் சீரீஸ் நண்பர்களே. ஒரு நிமிஷம் இருங்க. வெல்கம் பேக் டு த மைக் மறந்துட்டேன் சீரீஸ். இது எபிசோட் 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வெளியே போகிறோம். வெளியே போகிறது இல்லைன்னு பார்த்துட்டு இருப்பீங்க, லைவ் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாம் உள்ளே இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வெளியே போக போகிறோம். வாட்ஸ் ஹேப்பனிங் ஆன் அவுட் சைட் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். லெட்ஸ் கோ. இது இருங்க. வெளியே போகிறாங்கன்னு எங்கேயோ பக்கத்தில் எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு வந்து கோயிங் டு லாங் ஒரு வாக். வி ஆர் கோயிங் டு வாக். வி ஆர் கோயிங் டு ஏ வாக். ஒரு நடைப்பயணத்துக்கு தான் போக போகிறோம். அவங்க இல்லை, முடிஞ்ச அளவுக்கு யாரும் இதுவும் இல்லை. இப்போ வெளியே அவுட் சைட் போய் எடுத்து பார்ப்போம். நல்லா அந்த கான்செப்ட் வெளியே போகிறோம். வேறு ஒன்றும் வேறு ஃப்ளிப்-ஃப்ளாப். என்னோட ஃப்ளிப்-ஃப்ளாப் வாங்க. கேட்டுக்கு வந்து கேஸ்டே போயிடும். பெஸ்ட்டு வெளியே ஒரு வாக் வரலாம்னு நினச்சேன். வேறு ஒன்றும் கிடையாது. முடிஞ்சளவுக்கு மனித நடமாட்டத்துக்கு தள்ளி போகிறோம். எங்கே தெரியுமா, நீங்கள் கொஞ்சம் மனித நடமாட்டம் இது கம்மியாக இருக்குன்னா இந்த ரயில்வே ட்ராக்கில் மட்டும்தான். ஏதோ ஒரு வாக் போகிறோம். ஒன்றும் பண்ண போகிறது. ஓகே நண்பர்களே, இங்கே தான் வெளியே போகணும்னு நினச்சோம். வெளியே வந்துட்டோம். வெளியே எஸ்கேப் ஆகி வரத்துக்குள்ள போதும். மற்ற நேரத்துலலாம் அவுட்டர் டிஸ்டர்பன்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்காது. இப்போ தான் ரொம்ப அதிகமாக ஈவினிங் டைமு. திங்கக்கிழமையெல்லாம் வேலைக்கு போயிருப்பான்னு பார்த்தா என்னோட வெட்டியாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக ஃப்ரீயாக இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே தான்.
இப்போதைக்கு ட்ரெயின் பெருசாக இல்லை. ஸோ நம்ம தெருவு தான் மாறி 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 ஷாப்பிங் போகிறது என்ன வருது வருது என்ன. இப்போ எங்கே போக போகிறோம்னா, இந்த சப்வே கட்டியிருக்காங்க. இந்த சப்வேவுக்கு போயிட்டு ஒரு செக்கிங் போட போகிறோம். ஆக்சுவலி அந்த சப்வேவை நான் கட்டினப்பையும் போல் இங்கே ஒரு சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இங்கே ஒரு சப்வே கட்டியிருக்காங்க நண்பர்களே. அது கட்டினப்பையும் நான் இங்கே போகல. இப்போ கட்டி முடிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்ட்டு போயிட்டு ஜஸ்ட் ஒரு செக்கிங் பண்ணிட்டு அது என் மேப்பில் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் பார்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்த்து கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. காரணம் வந்து எல்லாம் வெளியே பார்க்குறாங்க. டக்கு எவனா திதிப்புன்ட்டு வீட்டுக்கு வெளியே கேமரா எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தால் வச்சுருவாங்களேன், யாராக இருந்தாலும் ஒரு மாதிரியே பார்க்க தான் செய்வாங்க. அது மனித இயல்பான விஷயம். இப்போ நம்ம சப்வேக்கு போக போகிறோம். சப்வேயை பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல இங்கே ஒன்று நடந்துச்சு நண்பர்களே. நான் முதல்ல எங்கள் ஃப்ரெண்டு வந்து மாடு வச்சுருக்கேன். இது ஃப்ரெண்டு மாடு வச்சுருக்கேன். சரி அது என்ன ஈவினிங் நேரத்தில் நாங்கள் வேலை செய்வோம். வேலை செய்கிறப்ப இதே ரயில்வே ட்ராக்கில் நடந்து போயிட்டு பயப்படாதீங்க. சும்மா சேஃப்டி இல்லாமல் நடந்து போட்டேன். ட்ரெயினில் வரதான் நேரம் பார்த்துக்கிட்டே தான் வீடியோ எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ட்ராக் ஓட்டி இறங்க தான் பண்ணி சீக்கிரமாக உங்களுக்கு கடை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ட்ராக்கை விட்டு நம்ம பாலத்துக்கு அடியில் வந்து நம்ம எங்கே போகணும், சப்வேக்கு என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இந்த ட்ரெயின் ட்ராக்கில் வந்து வந்துட்டு இருந்தேன் ஒரு நாள் முடிச்சுட்டு ஈவினிங் 6 மணி இருக்கும். முடிச்சுட்டு அடுத்து வந்துட்டு இருக்காங்க. வேகமாக ஓடி வந்தேன். இதே ஆடுறாங்க. இதோ இந்த சப்வே தான் காட்டணும் நண்பர்களே. நம்ம இப்போ இதுக்கு அடியில் தான் போக போகிறோம். இந்த பக்கம் போய் அந்த பக்கம் மறுபக்கம் வெளியே இந்த பழகிட்டு அப்புறம் இந்த அளவுக்கு சீக்கிரமாக போயிடுங்க. என்னாச்சு, ஒரு வந்தப்போ என்ன ஆயிடுச்சு, ஓடுறத பார்த்து போலீஸ் செக்கிங் இந்த மத்தியில் இருந்திருக்காங்க போல. செக்கிங் பண்ணியிருக்காங்க. செக்கிங் பண்ணி யாரா கொஞ்சம் தூரம் இந்த ட்ராஃபிக் நடந்து போகும். சரி, இந்த கதையை சொல்லி அதனால் மேய்க்க மாட்டிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பப்பி 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 ஓகே, ஒரே நிமிஷம் பேச தெரியுதா வந்து நம்மளோட பாலம். ஓகே, அதான் நண்பர்களே. இது ரயில்வே ட்ராக்கில் வேகமாக ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு நடந்து ஓடி வந்துட்டேன். சரி, ஆக்சுவலி நடத்த ஆரம்பித்தேன். டைம் ஆகிடுச்சே, சரி அவங்களை தேடுவான், சீக்கிரமாக வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வேகமாக ஓட ஆரம்பித்தேன். யாரும் நோட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. வேகமாக ஓடி போயிட்டு வரது நிற்கிறேன். டக்குனு வந்து 2 பேர் பைக்கு வந்துட்டு மறைச்சிட்டு பார்த்தா கொஞ்சம் ஆனால் ஃபிட்டாக தான் இருந்தாங்க. இது நாங்கள் தான் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரணும். கார்டு எடுத்து மூத்தி நேரம் காமிச்சிட்டு டக்குனு உள்ளே வச்சுட்டாங்க. திருப்பி காட்டுங்கன்னா திருப்பி அதுமாதிரி காட்டு உள்ளே வச்சுட்டேன். இல்லைங்க தெரிலங்க, யாருங்க நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தெளிவாக காட்டுறதுங்க. இப்போ என்ன காமிச்சாங்க. பார்த்துட்டு சரி ஓகே, ஆனால் என்ன நம்ப முடியல. டக்குன்னு வந்து யாரும் வண்டியை மறைச்சிருந்தீங்கன்னா ட்ரெஸ் ஏன் ஃபேக்காக கூட கார்டு அடிக்கலாம், யார் வேணால் அடிக்கலாம். நான் நினச்சா கூட நான் போலீஸ் 6 அடி இருக்கும் மக்களே. இங்கே பார்க்குறேன் கம்யூனிட்டி நம்ம வந்து நம்ம ஒரு 4-6 அடி தான் இருப்போம்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 நிறுத்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். தாண்டி போவோம். அந்த ரெடி இருப்பேன். டக்குனு யாராவது காமிச்சா வரும்ல, கொஞ்சம் தாண்டி போயிடுவோம்.
டக்குனு யாராவது 6 வந்துட்டு இந்த மாதிரி நம்ம போலீஸுமே அதுலேயும் 6 அடி ஒருத்தர் இல்லை, இன்னொருத்தர் அப்படியே முறைச்ச மணிக்கே பார்த்துருந்தேன். ஆனால் ஒருத்தர் சின்ன பையன் தான், இந்த சும்மா இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி. ஏன்னா இவரே அமைதியாக தான் இருந்தார். இவர் யார் தெரியுமா, துள்ளுற அப்படிங்கிறது. நான் எங்கடா துள்ளுறேன், யாரா நீ, கார் எடுத்து வந்து காமிச்சிட்டு டக்குன்னு தான் விட முடியுமா தானே. அப்புறமா கொஞ்சம் நான் என்ன பண்ணிட்டேன், லைட்டாக நடக்க ஆரம்பித்தேன். அவங்கள விட்டு தள்ளி டக்குன்னு அவங்க என்ன நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க சரி என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நின்று திருப்பி ஒரு 2 ஸ்டெப்பு அவங்க தள்ளி நடத்தா, அவங்க என்ன நோக்கி திருப்பி ஒரு நம்ம 4 ஸ்டெப்பு நடந்தோம். டக்குனு சட்டையை மேலே காலரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு எனக்கு என்ன பயமாக என்ன பண்ணுறது தெரியல. டக்குன்னு அவன் ஃப்ரெண்டோட அப்பா இருந்தார். அவர் அப்பா 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 அங்கிள் 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 அப்பா நினச்சி அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தேன். அங்கிள் தான் கூப்பிட்டோடனே அவர் ஃபஸ்ட்டு எட்டி பார்த்துட்டு உள்ளே போயிட்டார். எட்டி பார்த்துட்டு உள்ளே போனார். சத்தியமாக ஐடியா இல்லை. எட்டி பார்த்துட்டு உள்ளே போனதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்றேன். அவர் நினச்சிட்டார் போல நமக்கு என்ன வம்பு அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் ஒழிக்கிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட அதான் எட்டி பார்த்தேன் நண்பர்களே. இதே ரயில்வே ட்ராக் நண்பர்களே. தாண்டி அங்கே இந்த இது காமிச்சுன்னு சப்வே திருப்பி அங்கேயே போவோம். ஆனால் ரொம்ப அழகான ஒரு ரயில்வே ட்ராக் நண்பர்களே, சீனிக்காக இருக்கும். சாயங்காலம் ஆனால் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள பேசிக்கிட்டு ஜாலியாக பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருங்க. நான் போயிட்டு அந்த சப்வே போயிட்டு பார்ட் 1 முடிப்போம். நம்ம இப்போ 2 பார்ட் வச்சுருக்கேன் டாஸ்க்கு. பார்ட் 1 நம்ம ஏதோ வழியாக அப்படி தடுக்கி மாதிரி மட்டும் முடிச்சிட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க குறுக்க வருவாங்க. பைக் இருக்குல்ல இருக்கு. ரொம்ப சீனிக்கான பிளேஸ் நண்பர்களே இது. இந்த பாலம் கட்டினதுக்கப்புறம் இந்த இடம் இன்னமும் சீனிக் ஆகிப்போச்சு, அழகாகி ஆகிப்போச்சு. அப்புறம் அடியில் சப்வே இப்போ தான் கட்டதே கிடையாது. சப்வே இருந்தப்போ நான் இல்லை. இந்த பாலம் கட்டுறப்ப பாலம் பல வருஷமாக கட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் சப்வே இப்போ தான் கட்டி முடிச்சாங்க. என் அக்கா நம்ம பார்க்குறாங்க. நான் அமைதியாக இருக்கேன், தப்பு பேசுகிறேன். இதை பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். நம்ம ஊருக்காரங்க தெளிவாக தாங்க இருக்காங்க. எல்லா ஊருக்காரங்க தெரியல, நம்ம ஊருக்காரங்க தெளிவாக தாங்க இருக்காங்க. அடுத்த நேரம் முக்கம் வைக்க மாட்டாங்க. யாரும் பாருங்க வீடியோ எடுக்காமல் வேடிக்கைலாம் பார்ப்பாங்கன்னு நினச்சேன். அதெல்லாம் யாரும் எதுவும் பண்ணல. ஏன்னா டக்குன்னு வீடு பக்கம்ல ஏதாவது தெரிஞ்சவங்க ஏதாவது பார்த்து ஏதாவது கேட்பாங்க. நம்ம ஒரு சின்ன பார்த்தோம்னா கேட்க மாட்டாங்க. ஏதாவது வேலை இருந்துட்டு என்னடா நாங்களாம் வேலைக்கு போயிட்டு வந்து டைரெக்ட் கிளப்பில் வந்துட்டுருக்கோம். வந்து குறுக்கால கேமரா வந்து ரோட்டில் நீட்டிருக்குன்னு கேட்டாங்க. அதாவது கிடப்பாச்சு. ஆனால் நான் போலீஸ்காரன் பிடிச்சான். அப்புறம் அவங்க அப்பா வந்து அந்த கதையை விட்டேன் பாருங்க. அவங்க அப்பா 2 தடவை எட்டி பார்த்துட்டு வந்துட்டு கேட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்காரர் போயிருந்தாங்க. எங்கே அவனே வச்சாங்க லோக்கலில் ஏதோ சம்திங் இந்த ட்ரக்ஸ்லாம் இந்த பசங்க எங்கள் பக்கத்து ஏரியா கொஞ்சம் லோக்கலில் பண்ணிட்டு இருந்தாங்க போல். வீட்டிலே வளர்த்து வீடு அந்த இது இருக்குமே செடி, டொபாக்கோ செடி, டொபாக்கோ லீவ்ஸு, அதை வந்து அவங்களே வளர்த்து பசங்க பண்ணிட்டு இருந்தாங்க போல். அதனால் பயந்து இது பண்ணிட்டாங்க. இதே ஒரு ரிஸ்க்கான இடம்னா, பட் ஸ்டில் எனக்கு சின்ன வயசு இங்கே பழக்கமானதுனால நான் கொஞ்சம் நடந்து பழகிட்டேன். இன்னும் எல்லோரும் பொதுவாகவே ஜென்ரலாக பார்த்தா அவன் வீட்டு பையன் தானே அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இங்கே அடிக்கடி பல வருஷமாக சுற்றிட்டுருக்கேன். பெருசாக நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம அடுத்து அந்த சப்வே கீழே தான் நம்ம போகணும். இதுதான் சப்வே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இந்த போலீஸ்காரன் அப்புறம் என்ன போச்சு, அவ்வளோ பயம் வந்தால் கையில் இருந்து வச்சு சுற்றிட்டு இருக்கக்கூடாது, என்ன புரியுதா அப்படின்னாரு. கையில் நகை அது ஃபோனை தான் பிடிச்சிருந்தேன். அவன் சட்டையை பிடிச்சி அவன் காலை பிடிச்சோன்னே எனக்கு ஃபோன் போயிட்டு பாக்கெட்டை பிடிச்சிட்டேன். பாக்கெட்டுக்குள்ளே ஃபோன் இருந்துச்சு. ஃபோனை பிடிச்சிட்டு அதோட அதையே வச்சு சுற்றிட்டு இருந்தேன். அது வந்து காஸ்ட்லியான பொருள். பயம் வந்து இவ்வளோ பயம் இருக்கிறவன் வேண்டாம் வெளியே சுற்றிட்டு இருக்கேன், அதுவும் இந்த மாதிரி இடத்துல அப்படின்னாரு. 23 வருஷமாக இதே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கேன், திடீர்னு வந்து பிடிச்சா எப்படி சார் தெரியும் அப்படின்ட்டு. சப்ஜெக்டில் போகும். யாரும் நம்மளே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சப்ஜெக்ட் போட்டதுக்கப்புறம் இது ஆகி போச்சு.
தெரிஞ்சா இல்லையா அவ்வளோ அப்படியே போக வேண்டிய இதை கட்டி முடிச்சுட்டு இப்போ தான் பாருங்க போர்டு கூட புதுசாக இருக்குது. ஏன் நம்மளே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் வந்துக்கிட்டே இருக்குது அப்பா இது வச்சு க்ளோஸு அதுன்னு எதிர்பார்க்கல. 3 தடவை வேகமாக அந்த பக்கம் மறுபக்கம் போயிடுவாங்க. ஏன்னா ஒருத்தன் போனீங்கன்னா அடிச்சு கூட போகணும். பின்னாடி வேடிக்கை பார்த்துருவோம். அதுக்கு எல்லாம் இல்லை 2 நடக்கிறதுக்குனால 2 பாலம் கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் இங்கே என்ன ஆகிப்போச்சு, மலையில் தண்ணி தேங்க ஆரம்பிச்சு. மலையில் தண்ணி தேங்க கீழே வந்து ஒன்றுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியல. ஒரே தனியாக இருந்துச்சு. ஒரே சத்தமாக இருக்கும். நான் அப்படியே மறுபக்கம் போய் காட்டுறேன். அப்படியே சினாரியோ இடத்தோட சினாரியோவை மட்டும் என்னாச்சு என் தலைக்கு மேலே தான் ரயில்வே ட்ராக்கு போயிட்டு. இந்த பாலம் வந்தது தவுளோண்டு இவ்வளோ பெரிய பாலம் நண்பர்களே. இவ்வளோ பெரிய பாலம் வந்தது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. தவுளோண்டு சப்வே கட்டினது தான் ஹெல்ப்ஃபுல்லு. அதனால தான் வீடியோவோட முதல்ல காசு பாலம் நீங்கள் நினைக்கிறதோட ரொம்ப 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 பெருசு. ஆனால் தவுளோண்டு பாலம் அந்த பாலத்துக்கு மேலே போகிற வண்டியோட இந்த சப்வேக்கு அடியில் போகிற வண்டி ரொம்ப அதிகம். இது சும்மா ஒரு 4 அடி நடந்தாலே ரோடு முடிஞ்சிடும். ஆனால் மேலே இருக்கிறப்ப அது கிடையாது. என்ன ஹைவே அளவுக்கு ஒரு பாலத்தை கட்டி வச்சுருக்காங்க. அதோட இது கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. மக்களை தெரியுதா உங்களுக்கு தெரியல, வண்டி வந்துக்கினே இருக்குது. இந்த இடம் யூஸ்வலாக இந்த இடம் இல்லை, எப்பயுமே இந்த இடம் இப்படி டிராஃபிக்காக தான் இருக்குது. ஏன் நீங்கள் ஒரு 4 வழி சிக்னல் வைக்கணும், அந்தளவுக்கு டிராஃபிக் ஆகிட்டு இருக்குது. பிளான் படி இந்த பக்கம் போய் காட்டணும். எந்த ஊருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அது வேணால் கண்டுபிடி காட்டு பார்ப்போம். நான் உங்களுக்கு பெரிய ஆள் வச்சுது. ஏன்னா நம்ம ஊர் பசங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கண்டுபிடி ஈஸியாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக பார்த்து சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஊர் பசங்க பார்க்குறீங்க கண்டுபிடிச்சிங்க. இது என்ன ஊருன்னு கண்டுபிடிங்க. நான் என் தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு நேம் போர்டும் வைக்கலன்னு நினைக்கிறேன். நேம் போர்டு எந்த பேரும் வைக்கல. நீங்கள் இப்போ வேறு வழியில் போகணும். நேம் போர்டுலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. எந்த ஊர் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அந்த நேம் போர்டு காட்டல. இதே ஜென்ரலாக தான் காமிச்சிட்டு போயிட்டுருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நமக்கு வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறத தான் போயிட்டுருக்காங்க. இது உங்களுக்கு எந்த நேம் போர்டு காட்டல. இது நம்ம என்ன ஏரியா என்ன இடம் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். கொண்டாட்டு தான் சாப்பிட வந்த மக்களுக்கு பார்த்தாலே நவுந்துடுறாரு. ஏதாவது கேள்வி கேட்பாங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக பார்ட் 2க்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம். அது தெரியலை. ஏன்னா காட்டு நினச்சேன்னா அந்த பாலம் அவ்வளோ பெருசு. ஒரு சம்திங் ஒரு ஹைவே அளவுக்கு ஒரு பாலத்தை கட்டி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 100 அடி சாலை பேர். சரி கண்டு வச்சுருக்கீங்களே. சரி ஓகே, இது மட்டும் இன்னும் வச்சுக்கோங்க. 100 அடி சாலையில் கட்டி வச்சுருக்காங்க. அந்த வழியில் போகும். 100 அடி சாலையில் கட்டி வச்சுருக்காங்க. பேர் 100 அடி சாலை. பேர்லேயே 100 அடி இருக்கிறதுனால ஒரு ஹைவே. அந்த பாலத்தையே அதே சைஸுக்கு இங்கே ஏற்கனவே ஒரு ஹைவே தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே அந்த பாலத்தை அதே சைஸுக்கு கட்டினாங்க. ஆனால் அந்த சப்வே ஒரு 4-5 அடியே நடந்தாலே முடிஞ்சிடும். முடிஞ்ச இடத்துல நம்ம போகிற அளவுக்கு டிராஃபிக் ஹெவியாக இருக்குது. காட்டிங்களா? ஆனால் அந்த சப்வே கட்டினதுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். நன்றி சொல்லிக்கிட்டேன். கட்டினவங்களுக்கு ரொம்ப நன்றி. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன் அதை கட்டினது பெரிய பாலம் கட்டி ஒரு 4-5 வருஷம் ஆனாலும் அந்த சப்வே கட்டி அதுக்கப்புறம் தான் கட்டினாங்க.
அவங்க ஏன்டா வேலை முடிச்சு இதோட இப்போ கிளம்பிடலான்னு நினைக்காம ஒரு டைம் எடுத்து பாலம் கட்டி ஒரு 1 வருஷம் 2 3 வருஷம் கழிச்சு தான் அடியில் சப்வே கட்டணும். ஆனால் அதுக்கும் நல்லா ஏதாவது கட்ட டைம் எடுத்து கட்டி சூப்பராக முடிச்சுட்டாங்க. அந்த வந்து சப்வே அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முடிஞ்சால் தனித்தனியாக வீடியோ எடுத்துகிறேன். நான் வெளியே வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் யாராவது சொல்லுவாங்க அப்படிங்கிற பயம்லாம் கிடையாது. யாரை பார்த்து வெளியே வந்து போச்சு. இங்கே ரோடெலாம் ரோடெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க நண்பர்களே. இங்கே ரோடு கிடையாது, இங்கே முட்டு சந்து மாதிரி முட்டி நிற்கும். அப்போ இங்கே ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல, போகணும்னு தோணுதான் நம்ம போகிறது இல்லை. கண்டிப்பாக இன்னும் மைக்கை மறந்துட்டேன். சீரீஸோட நியர்பை ஹவுஸ் வ்ளாக் சீரீஸ் இது. நீங்கள் நியர்பை ஹோம் டூர் மாதிரி. ஆக்சுவலாக இங்கே எனக்கு ஏரியா ரொம்ப பிடிச்ச ஏரியா. காரணம்னா எல்லா வசதியும் சரி, கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்ல முடியாது, ப்ரைவேட்டாகவும் சரி, தனியாகவும் நிறையா நல்லது செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் மழை தேங்காது மோஸ்ட்டாக எங்கள் ஏரியாவில். இப்படியே தேங்கினாலும் மோஸ்ட்டாக ஈவினிங் கூட கிளியர் பண்ணிருவாங்க நண்பர்களே. அது ரொம்ப பெரிய விஷயம். அது பாராட்டக்கூடிய. டக்குன்னு ஒரு லாரியில் பம்ப் எடுத்துகிட்டு வந்து பக்கத்துலேயே பெரிய காவா ஒன்று இருக்குது, அதோட கலந்து விட்டுருவாங்க. இப்போ நான் வந்தேன்ல, வந்து திரும்பினேன்ல பாலத்தை முடிச்சு இந்த சப்வே எண்டுக்கு வந்தேன்ல, அங்கேயே ஒரு காவா அடியில் போயிட்டுருக்கு, அதோட கலந்து விட்ருவாங்க. ஓகே, நீங்கள் பார்க்குறவங்க நான் எந்த ஊர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னு கமெண்ட், லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த ஊர் இப்போ நம்ம தெரிஞ்ச ஊருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ யார் பார்த்தாலும் கேள்வி கேட்பாங்க. நம்ம இந்த விழாவோட பாட்டும் முடிகிற கட்டத்தில் தான் இருக்கும். அதனால இந்த இடத்த விட்டு எஸ்கேப் இருக்குன்னா பாட்டும் முடிஞ்சிடும் நண்பர்கள். அநேகமாக பேசுறது தெளிவாக கேட்குதான் நினைக்கிறேன். இருக்குன்னு ரோட்டில் போனால் மைக் மாட்டியிருக்கான் அப்படிங்கிறாரு. ஓகே, நோ ப்ராப்ளம், வேகமாக நடந்துடும். ரெகுலராக யாரும் வரமாட்டாங்க. வீடியோ முடிச்சுக்கணும் நண்பர்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன். ரெடி வேணும் வாங்கிக்கோங்க. முடிஞ்சிருச்சு நண்பர்களே, கிளம்பிட்டேன். நான் ஒரு மெயின் கிராஸ். சரி, ஓகே நண்பர்கள், இதுக்கப்புறம் அடிக்கடி காட்ட முடியுமான்னு தெரியல. இந்த சீரீஸோட மைக் மாட்டிட்டேன் சீரீஸ் எபிசோட் 1ஓட மைக் மறந்துட்டேன் சீரீஸ் எபிசோட் 1ஓட இதோட முடியுது. அந்த பாலத்தை பற்றி பேசணும்னு நினச்சி வீடியோ எடுத்தேன். அது மாதிரி பேச முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் எனக்கு பார்த்துட்ருக்காங்க. இப்போ எங்கள் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. அதனால் அன்ட்டு பாய் அப்படி பார்க்கும்போது டக்குன்னு திரும்பிடணும். இந்த வழியெல்லாம் பிளான் பண்ணி போடுறது, டக்குன்னு ஒரு டேர்ன் இருக்குன்னு தோணுச்சு, டேர்ன் எடுத்துருது. இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடு. ஆனால் அந்த வீடியோட நோக்கம் வந்து இந்த சப்வே போகிறது தான். அது போயாச்சு. போலீஸ் அது எஸ்கேப் ஆகி அப்புறம் போலீஸ்கார் தானே, போலீஸ் ரெண்டுக்கு பேசி இனிமேல் எடுத்துகிட்டு வரன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரு. 23,000 எல்லாம் யாரோ ஒருத்தர் அவங்க கொடுக்க வந்துட்டாங்க. 23 வருஷம் நான் இங்கே தான் இருக்கேன், அப்போ வராது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எடுத்த வீடியோ சந்தோஷம். அன்டில் தென் இன்னொரு நல்ல வீடியோவில் சொன்னது இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ இருக்குங்க. அன்டில் தென் மைக் மறந்துட்ட சீரீஸ் எபிசோட் 1. See you from VJ Bharatwaj, VJBV. See ya.
நிமிஷம். அவ்வளோதான். நம்ம மைக்கை மறந்துட்டேன். சீரியஸ் எபிசோட் 1, அதாவது அவுட்டோர் விளாக் இன்னைக்கு. அதான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி அவுட்டோர் விளாக் சரி கொஞ்சம் டேஞ்சரஸான சைடு தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். உண்மையாக சொல்லணும், அது ரொம்ப டேஞ்சரஸான இடம். இந்த மாதிரி இன்னும் நிறைய டேஞ்சரஸ் ஒரு விளாக் அண்ட் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸாக பார்ப்பீங்க. அடுத்தடுத்து கூடிய சீக்கிரம் வரிசையாக வீடியோஸ் வந்துக்கிட்டே டக்குன்னு அடிக்கினே இருக்கும் வீடியோஸு. இந்த மாதிரி இன்னும் நல்ல வீடியோஸை பார்க்கறதுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ், நல்ல வீடியோஸோட வரேன். அதே மாதிரி எந்த கருத்து நிறைய வச்சுருக்கேன் நண்பர்களே. வாழ்க்கைனா வட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வட்டத்துக்குள்ள நம்ம இப்போ அடங்கிடக்கூடாது. இந்த வட்டத்தை தாண்டி வெளியே போய் சுற்றி நான் இப்போ எப்படி வீடியோ எடுத்தோம் இந்த மாதிரி எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருங்க லைஃப்பை. இது கையில் வந்து ஒன்றும் இல்லை, சும்மா மாதிரி போட்டு விளையாட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை, அழிச்சிட்டேன். விளையாடாதீங்க. ஓகே, see you and later, see you, bye.